ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷபி vlogs. நம்மளுடைய சேனலில் ஃபுல் வீடியோ போட்டு பேர்ட்ஸோடைய அப்டேட்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபுல் வீடியோ. என்ன அப்டேட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஹோமர் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து க்ரோத் ஆகிருக்காங்க. நல்ல ஒரு ஹெல்த் கண்டிஷன், நல்லா வந்து பர்ஃபெக்டாக இருக்காங்க. ஒரே ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரிங்கு வந்து ஆக்சுவலா போடாம வந்து விட்டுட்டேன். என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒர்க் பிஸி, அப்புறம் கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதால என்னால சரியா வந்து கேர் பண்ணி ரிங்கு வந்து போட முடியாம போயிடுச்சு. மத்தபடி பேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஓகே தான். நல்லா பெர்ஃபெக்ட்டா சூப்பர் செம்ம குரோத்ல வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹோமர் சாரி கர்ண சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கு ஆக்சுவலாக சிக்கில் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து விழுந்துட்டான். அவனை வந்து நம்மளுடைய ஹோமர் பேரண்ட் வந்து நல்லாவே வந்து க்ரோத் பண்ணிட்டு இருந்தாங்க, நல்லா தான் வந்து போயிட்டு இருந்தது. பட் இன்னொரு சிக்கு மேலே இருந்த சிக்கு இன்னைக்கு மேபி இன்னைக்கு தான் போல இன்னைக்கு தான் கீழே விழுந்திருக்கான். விழுந்த அவனை இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அடித்து ஒரு வழி பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு. சரி, இதுக்கப்புறமும் அந்த சிக்ஸ வந்து நம்ப அதில வைக்கிறது ரொம்ப வந்து கஷ்டம். அதுவுமே இல்லாம வாயில வந்து பார்த்தீங்கன்னா, மாவு மாவு கட்டி வந்துட்டுருக்கு. அதுங்களால சரியா வந்து ஃபீட் எடுக்க முடியல. கொஞ்சம் நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதுங்களுக்கும். கர்ண சிக்ஸுக்கு நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஹோமர் சிக்ஸு செம்ம கிரேட். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கர்ண சிக்ஸ நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டா வச்சு, அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, குரோத்தே வந்து பண்ண முடியும். ஆ இப்போ வாங்க நம்ம பேர்ட்ஸை நான் வந்து காட்டுறேன். எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இன்னொரு முக்கியமான அப்டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பண்ண மறந்துட்டேன். நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் எடுத்த பேர்ட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தான் வந்து இருக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்த செட்டு எக்குக்கு வந்து தொரத்திட்டு இருக்காங்க. ஆ நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேர வந்து பிரிச்சு போட போறோம். மேபி இன்னொரு 1 ஆர் 1 வீக் இல்ல 10 டேஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மேல் ஆர் ஃபீமேல வந்து செப்பரேட்டா வந்து பிரிச்சுருவோம். பிரிச்சு வச்சுட்டு ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த்துக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அகெயின் நம்ம வந்து ப்ரீட் பண்ண போறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கண்டிஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பேர்ட்ஸுக்கு. ஸோ ஹெல்த் நல்லா இருந்தா மட்டும் தான் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா, வர்ற சிக்ஸுமே நல்லா வந்து குரோத்தா வந்து இருப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பிரிச்சு வந்து போட போறோம். இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராவல் போயிருந்தோம். ஸோ அப்போ அகெயின் நம்மளுடைய ஃப்ரெண்டு கிட்ட போய் லாஸ்ட் டைம் எடுத்த ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, ஒரு ஓவர் அடியில காஸ்னில ஒரு அருமையான ஒரு மேல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். அந்த மேலையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோல நான் வந்து காட்டுறேன். மறக்காம இந்த வீடியோவ வந்து ஃபுல்லா பாருங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்டுமே வந்து பண்ணுங்க. அப்பதான் எனக்குமே வந்து தெரியும் எப்படி இருக்கு பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள வந்து போலாம். ஆ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பேர்ட்ஸு. எல்லாமே மேபி வந்து பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்து இருக்கிற பேர்ட்ஸ் தான் வந்து இருக்கு. இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கு. ஆக்சுவலா இவனுமே வந்து வாய் திறந்து திறந்து மூடிட்டு இருக்கான். இவனையுமே வந்து ரெடி பண்ணணும். இவன வந்து பார்த்தீங்கன்னா, மண்டை ஃபுல்லாவே வந்து கொத்தி ஒரு வழி அடிச்சு வந்து வச்சிருக்காங்க. பார்க்கவே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. தலை ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து வீங்கிட்டுருக்கு. இவனையுமே வந்து ரெடி பண்ணணும். ஆ மத்தபடி எல்லா பேர்ட்ஸுமே வந்து சூப்பரா, பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பேர்ட வந்து காட்டணும். என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் தான் பார்த்தீங்கன்னா, காஸ்னி மேலு. செம்ம ஓவர் அடி. அ ரொம்ப வந்து எனக்கு வந்து புடிச்சிருந்தது. ஸோ, நான் வந்து எடுத்துட்டு வந்துட்டேன் அவர்கிட்டருந்து. புடிச்சிருந்தது. சரின்னு சொல்லிட்டு நானுமே வந்து கொண்டு வந்துட்டேன். "எப்படி இருக்கு இந்த பேர்ட்?" அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஃபீமேல் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நான் வந்து பிளான் பண்ணல. ஸோ, மேல் நல்லா இருந்துச்சு. எனக்கு புடிச்சது. ஸோ, நான் வந்து பேசி வந்து கொண்டு வந்துட்டேன். நம்மளுடைய பட்ஸு நம்ம வந்து எப்போ ஓப்பன் பண்ணோம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5:50 ஆகுது. நம்ம எப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4:30க்கு வந்து ஓப்பன் பண்ணோம். ஃபீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ வெயில் டைம் அப்படின்றதால நான் ராகி மட்டுமே வந்து போட்டுட்ருக்கேன். ராகி மீன்ஸ் கெவுரு அப்படின்னுவாங்க.
அது மட்டுமே நான் வந்து போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் இவன் வந்து பார்த்திங்கன்னா செம்ம மஸ்தில் தான் வந்து இருக்கான். மேபி எந்த ஃபீமேலுமே வந்து பேர் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ செம்ம மஸ்தில் இருக்கான். ஃபீமேல் போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஃபீமேல் வந்து போட போகிறதில்ல. ஃபீமேல் போடுற மாதிரி இருந்தால் ஃபீமேல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபீமேல் இருக்குது. அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பியூர் ஒயிட்டில் பிளாக் ஐயில் ஒரு ஃபீமேல் இருக்குது. ஸோ நான் இன்னுமே வந்து டிசைட் பண்ணல எந்த ஃபீமேல் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சீக்கிரமே வந்து டிசைட் பண்ணி அதில் இருந்தும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் வந்து எடுக்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுக்குங்க. அடுத்த வரக்கூடிய வீடியோ நம்மளுடைய ஃபிஷ்ஷோடைய செட்டப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஃபிஷ்ஷுமே வந்து விட்டாச்சு. ரொம்ப சூப்பராக வந்து வளர்ந்துட்டுருக்காங்க. சிக்ஸ் அதில் உள்ள ஃப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் ஆகிருக்காங்க. நான் அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வரும். டாடா பாய்.